ஒரு ஃபோன் கால் தான். அந்த ஒரு கால் பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தோட அமைதிய வந்து சிதற வைக்க போகுதுன்னா நம்புவீங்களா? சரவணன் வந்து இதுவரைக்கும் குடும்பத்துக்காக அவனோட ஆசைய வந்து அடக்கிட்டு இருந்தான். அவன் வாழ்க்கையில மறந்துட்டேன்னு நெனச்ச ஒரு சாப்டர் இப்ப எகைன் வந்து ஓப்பன் ஆகுது. அஞ்சலி. அந்த பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துல சரவணனுக்கு வந்து எல்லாமாவே இருந்துச்சு. ஆனா சூழ்நிலை இவங்கள வந்து பிரிச்சிருச்சு. குடும்பத்துக்கு முன்னாடி காதல் வந்து தோத்து போயிடுச்சு. அது முடிஞ்ச கதைன்னு நாம நெனச்சோம். ஆனா முடிஞ்ச கதையில தான் சில சமயம் பெரிய ட்விஸ்ட் ஒண்ணு இருக்கும். கோவில்ல ஒரு சந்திப்பு, ஒரு நம்பர வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நேத்து ஒரு மெசேஜ், இன்னைக்கு ஒரு ஃபோன் கால். தேவையில்லாம உங்க வேலைய வந்து கெடுக்குறேனா அப்படின்னு அவ கேட்ட அந்த ஒரு வார்த்தை. அது சாதாரண கொஸ்டின் எல்லாம் இல்ல. அது பழைய நினைவுகள அப்படியே கலப்புற சத்தம் மாதிரி தான் வந்து இருக்குது. பொண்ணுக்குடி வந்ததுக்கு அப்புறம் பேசக்கூட ஆள் இல்லன்னு இருந்தேன் அப்படின்னு அவ சொல்லும்போ அவளோட குரல்ல இருந்த அந்த தனிமை சரவணோட மனசுல வந்து ஏதோ சாஃப்ட் கார்னர வந்து எகைன் வந்து ஓப்பன் பண்ணுது. அதுவும் இப்போ பாத்தீங்கன்னா வைஃபோட பிரச்சனை, அப்பாவோட ஈகோ கிளாஷ், குடும்பத்துல வந்து கம்யூனிகேஷன் கேப், இந்த நேரத்துல தான் பழைய காதல் எகைன் வந்து என்ட்ரி கொடுக்குது. போன்ல வந்து பேசிட்டு இருக்கும்போது பாண்டியன் வந்து கடைக்கு வராரு. அந்த செகண்ட்ல வந்து கால கட் பண்ற சரவணனுக்கு வந்து இது வந்து பயமா, இல்ல இது வந்து கில்ட்டா, இல்ல இன்னும் செத்து போகாத ஒரு காதலோட துடிப்பா, ஒரு விஷயம் வந்து கிளியரா வந்து தெரியுது. இது ஒரு சாதாரண ஃப்ரெண்ட்ஷிப் ட்ராக் இல்ல அப்படின்றது. ஒரு பக்கம் கதிர்ராஜி காதல வந்து டூயிட் பாடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சரவணன் வாழ்க்கையில வந்து சைலண்டா அந்த ஒரு ஸ்டோம் ஒன்று ஃபார்ம் ஆயிட்டு இருக்குது. அஞ்சலியோட ஆட்டம் இப்பதான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ஆட்டம் சரவணன் வந்து எகைன் காதல் வலையில சிக்க வைக்குமா, இல்ல குடும்பத்துக்காக அவன் எகைன் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவானா? இன்னைக்கு எபிசோடில் நடந்த இந்த ஒரு சின்ன சம்பவம் நாளைக்கு வந்து பெரிய புயலா மாறணும்னு ஃபீல் வருது. ஸோ என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத வாங்க டீட்டெயில்டா பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சப்டிலா தான் வந்து ஆரம்பிச்ச விஷயம். நாளைக்கு பெரிய புயலா வந்து மாறக்கூடிய சிக்னல வந்து குடுத்துருக்கு. ஒரு பக்கம் சென்னையில வந்து காதல் காற்று வீசுது. இன்னொரு பக்கம் குன்னங்குடியில பழைய காதல் எகைன் மூச்சு விட ஆரம்பிச்சிருக்கு. சென்னைக்கு போன கதிர் ராஜி வந்து டென்ஷன், ஃபேமிலி ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சைடுல வச்சுட்டு லைஃப வந்து என்ஜாய் பண்ண வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அஞ்சலி வந்து சரவணனுக்கு வந்து கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. 2 பேருமே நெருங்கி பழக ஆரம்பிச்சனால சீக்கிரமாவே பார்த்தீங்கன்னா, பிரச்சனை வந்து பூதாகரமா வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கதிரும் ராஜியும் ஜாலியா வந்து சென்னையில வந்து சுத்திட்டு இருக்காங்க. இங்க சரவணன் அவனோட எக்ஸ் லவர் அஞ்சலி கூட எகைன் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணிட்டான். 2 பேருமே கோவில்ல வந்து மீட் பண்ணும்போது நம்பர் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதனால தான் சரவணனுக்கு வந்து அஞ்சலி வந்து மெசேஜ் பண்ண தொடங்கி இருக்கா. ஸோ பாண்டியனுக்கு வந்து அவர் வைஃப் மேல இருக்கிற கோவம் வந்து குறையாம அவங்கள வந்து வெறுத்து ஒதுக்கிட்டு இருக்காரு. இவங்க வந்து எகைன் வந்து பேச வைக்கிறதுக்காக வேண்டிய சரவணன், அரசி, பழனி இவங்க எல்லாருமே படாத பாடுபட்டு இருக்காங்க. பீச்ல 2 பேருமே சிரிச்சு பேசுற சீன் இட் செல்ஃப் ரொம்ப லைட்டா வந்து இருந்துச்சு. ராஜீவும் கதிரும் எகைன் பீச்சுக்கு போய் ஜாலியா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஆர்கெஸ்ட்ரா குரூப் வந்து பாட்டு பாடி டொனேஷன் வந்து வசூலிச்சிட்டு இருக்காங்க. அந்த கச்சேரியை வந்து கதிர் ராஜி 2 பேருமே ரசிச்சு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ மேடையில ஏற கதிர் வந்து அந்த குழுவில் இருக்கிறவங்கள்ட்ட பேசி இவன் ஒரு பாட்டு பாடுறதுக்காக வேண்டிய பெர்மிஷன் ஒன்று கேட்கறான். அதுக்கு அவங்களுமே வந்து அக்செப்ட் பண்றாங்க. அப்போ கதிர் வந்து ஒரு லவ் சாங் ஒன்று பாட்டு பாடி ராஜி வந்து இம்ப்ரெஸ் பண்றான். கதிரோட இந்த அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ்னால ராஜி ரொம்ப ரொம்ப ஹாப்பியா வந்து இருக்கா. அது ஒரு சிம்பிள் சர்ப்ரைஸ் இல்ல, நான் உன்னை வந்து காதலிக்கிறேன், உனக்காக நான் என்ன வேணாலுமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற சைலண்டா சொல்ற ஒரு டிக்ளரேஷன் தான் அது. ராஜி வந்து அந்த மொமெண்ட்ல வந்து மெல்ட் ஆயிடுறா. அவ முகத்துல இருந்த சந்தோஷம் பாத்தீங்கன்னா அது பியோர் லவ் தான். ஆனா நமக்கு ஒரு டவுட் ஒன்று வருது. அது என்னன்னா, இங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களே, அதுக்கு ஆப்போசிட் சைட்ல ஏதாவது நடக்க போகுதா அப்படின்றது நமக்கு ஒன்று தோணும். உனக்கு பாட்டெல்லாம் பாட வருமா அப்படின்னு ராஜியை வந்து சர்ப்ரைஸா வந்து கதிர்ட்டு வந்து கேட்கறா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே பேசிட்டு ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு ரூமுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இதுதான் வந்து மெயின் ட்விஸ்டே. சரவணன் வந்து ஃபோன் நம்பர் வாங்கி இருக்கிற அஞ்சலி நேத்து மெசேஜ் மூலமா வந்து பேசுற நிலையில இன்னைக்கு கால் பண்ணி பேசியிருக்கா. தேவையில்லாம கால் பண்ணி உங்க வேலையை வந்து கெடுக்கிறேனப்பா அப்படின்னு வந்து அஞ்சலி வந்து கேட்கறா. அது வந்து இன்னசென்ட்டா இருந்தாலுமே அது ஒரு இமோஷனல் ஹூக் மாதிரி தான் இருக்கு. அப்படியெல்லாம் இல்ல சொல்லு அப்படின்னு சரவணன் வந்து சொல்றான். அவ சொல்ற ஒரு டயலாக் பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டா இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, குன்னங்குடி வந்ததுக்கு அப்புறம் பேசக்கூட ஆள் இல்லாம இருந்தேன் அப்படின்னு வந்து அஞ்சலி சொல்றா. இந்த ஒரு சென்டென்ஸ்ல லோன்லினஸ், எக்ஸ்பெக்டேஷன், பாஸ்ட் ஃபீலிங்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கு. சரவணன் வந்து இனிஷியலா வந்து கேஷுவலா தான் வந்து பேசுறான். ஃப்ரெண்ட்ஸை பத்தி சரவணனுக்கு வந்து ஞாபகம் இருக்கு. அவளோட பாஸ்ட் பத்தி டீடைல்ஸ் எல்லாமே ஞாபகப்படுத்தி பார்க்கறான். இதுல தான் வந்து டேஞ்சரே. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் பல்லவி, கல்பனா, சித்ரா எல்லாமே இருப்பாங்களே அப்படின்னு வந்து சரவணன் கேட்ட உடனே, ஓ இவங்க எல்லா பேரும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு அஞ்சலி வந்து கிண்டல் பண்றான். ஒரு பையன் வந்து பாஸ்ட் இருந்த பொண்ணை பத்தியும் இன்னும் டீடைல்ஸ் எல்லாமே ஞாபகத்துல வச்சிருக்கான்னா அந்த ஃபீலிங்ஸ் ஃபுல்லாவே வந்து செத்து போகல அப்படின்றது தான் அர்த்தம். சரி, நீ அவங்கள்ட்ட வந்து பேசுறது இல்லையா அப்படின்னு சரவணன் வந்து கேட்கறான். அதுக்கு அஞ்சலி என்ன சொல்றான்னா, எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு திசையில வந்து போயிட்டாங்க. எப்பயாச்சும் தீபாவளி பொங்கலுக்கு வந்து விஷ் பண்ணிப்போம் அவ்வளவுதான் அப்படின்னு வந்து சொல்றா. நீ எப்ப இருந்து உங்க அப்பா கடைக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்ச அப்படின்னு வந்து அஞ்சலி கேட்கறா. குமரேசன் தாத்தா வேலையை விட்டு நின்னுட்டாரு, அதுக்கப்புறம் தான் நான் வேலைக்கு வர ஆரம்பிச்சேன் அப்படின்னு சரவணன் வந்து சொல்றான். இப்படி 2 பேருமே மாறி மாறி கடலை போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் பாண்டியன் வந்து கடைக்கு வராரு. உடனே காலை வந்து கட் பண்ணிடுறான் சரவணன். இந்த இடம் தான் வந்து ரொம்ப முக்கியம். அவன் தப்பு பண்றான்னு தெரியுமா இல்ல பயந்தானா அப்படின்றது இனி போக போக தான் தெரியும். அதுக்கப்புறம் பாண்டியன் சரவணன்ட்ட காலையில கோவிலுக்கு எதுக்கு போனேன் அப்படின்னு வந்து விசாரிக்கிறாரு. ஒரு வேண்டுதலுக்காக போனேன் அப்படின்னு வந்து சொல்றான். வேண்டுதல் வந்து எனக்கு இல்ல, அம்மாவுக்கு தான். உங்களோட கோவம் வந்து குறையணும்னு வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்றான். அது ஒரு பையனோட சின்சியர் அட்டம்ப்டா வந்து இருக்கு. அப்போ சரவணன் வந்து பாண்டியனுக்கு அட்வைஸ் பண்ணலாம்னு போறான். ஆனா ஃபைனலா பாண்டியன் சரவணனுக்கு வந்து அட்வைஸ் பண்றாரு. அவர் சொல்ல வந்த விஷயத்தை அப்படியே வந்து ஆஃப் பண்ணிடுறாரு. கம்யூனிகேஷன் கேப், ஈகோ, சைலன்ஸ், இதுதான் இந்த சீரியலோட பேக் போன் ப்ராப்ளமா வந்து இருக்குது. கதிர் ராஜினால இங்க வந்து பிரச்சனை வந்து போயிட்டு இருக்குது. அவங்களும் மெட்ராஸ்ல வந்து ஜாலியா டூயிட் பாடிட்டு இருக்காங்க. இப்போ சிச்சுவேஷன் இப்படி இருக்கு. சரவணன் வந்து வைஃப் மேல வந்து கோவத்துல இருக்கிறான். அப்பா கூட வந்து பேசல, லோன்லி ஃபீல் பண்றான். அந்த கேப்ல அஞ்சலி வந்து என்ட்ரி ஆகுறாங்க. இது ஒரு ஆக்சிடென்டல் ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்ல ஃபேட்டா? அஞ்சலி என்னதான் வந்து இன்னசென்ட்டா வந்து பேசினா கூட அவளுக்கு வந்து இன்னும் சரவணன் மேல ஃபீலிங்ஸ் இருக்குதான் செய்யுது. இது வந்து பெரிய இமோஷனல் பிளாஸ்டா வந்து மாறும். ஒரு பக்கம் காதல் ஃபுல் ஸ்விங்ல வந்து கதிர் ராஜி டூயிட்,
இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாஸ்ட் லவ் ஸ்லோலி வந்து ரிட்டர்ன் ஆகுது சரவணன் லைஃப்ல. டைரக்டர் வந்து ரொம்ப கிளவரா வந்து பேரலா வந்து ட்ராக் வந்து செட் பண்ணியிருக்காரு. நம்ம மைண்ட்ல ஒரு கொஸ்டின் வச்சுட்டு இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. சரவணன் வந்து தப்பான ஸ்டெப் எடுப்பானா அப்படின்றத நம்மள வந்து திங்க் பண்ண வச்சிருக்காரு இந்த எபிசோட் மூலமா. இப்படிதான் இன்னைக்கு எபிசோட் வந்து முடிவுக்கு வந்திருக்கு. இங்கதான் ஒரு விஷயத்தை வந்து நம்ம எல்லாருமே வந்து கவனிக்கிறோம். சரவணன் வந்து கால் கட் பண்ணிட்டான். ஆனா அவன் மனசுல ஆரம்பிச்ச அந்த கனெக்ஷன் வந்து அவன் வந்து கட் பண்ண முடியுமா? அதுதான் இப்ப பெரிய கேள்வியா வந்து இருக்கு. அஞ்சலி வந்து சாதாரணமா பேசுற மாதிரி தான் வந்து நமக்கு தோணும். ஆனா ஒவ்வொரு வார்த்தையுமே பாத்தீங்கன்னா பழைய நினைவுகளை அப்படியே வந்து ஞாபகப்படுத்துற மாதிரி தான் வந்து இருக்குது. உனக்கு எல்லாரையுமே ஞாபகம் இருக்கா அப்படின்னு அவ கேட்டப்போ அது ஒரு டீஸ் கிடையாது, அது ஒரு டெஸ்ட் தான். அவன் இன்னும் நினைக்கிறானா இல்ல மறந்துட்டானா அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறதுக்காக வேண்டிய ஒரு டெஸ்ட். இப்ப சரவணனோட லைஃப்ல என்ன நடக்குதுன்னா வைஃபோட கேப், அப்பாவோட ஈகோனால, குடும்பத்துல வந்து பேசாம இருக்கிறதுனால, இந்த இமோஷனல் வீக்னஸ் இருக்கிற நேரத்துல தான் பழைய காதல் எகெயின் டோர் நாக் பண்ணுது. ஒரு லோன்லி மூமெண்ட், ஒரு சாஃப்ட் வாய்ஸ், நீங்க பிஸியா அப்படின்னு ஆரம்பிக்கிற ஃபோன் கால், இதெல்லாமே சாதாரணமா தோணும். ஆனா பல ஃபேமிலியில இப்படிதான் வந்து கிராக் ஆக ஆரம்பிக்குது. மெசேஜ்ல ஸ்டார்ட் ஆகி டெய்லி கால், அதுக்கப்புறம் சீக்ரெட் மீட், இதெல்லாம் ஓவர் இமேஜினேஷனா இல்ல டைரக்டர் ஆல்ரெடி க்ளூ கொடுத்துட்டாரா? பாண்டியனுக்கு சந்தேகம் வந்தா என்ன ஆகும்? சரவணனோட வைஃப்க்கு வந்து தெரிஞ்சா அந்த வீடு வந்து எப்படி வெடிக்கும்? முக்கியமா பாத்தீங்கன்னா சரவணோட மனசுல வந்து இன்னும் ஒரு பெர்சன்டேஜ் கூட அஞ்சலிக்கு வந்து இடம் இருந்துச்சுன்னா அது போதும் இந்த ஃபேமிலி பேலன்ஸ் வந்து குலைக்கிறதுக்கு. ஒரு ஃபோன் கால் தான், ஆனா அந்த ஒரு கால் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தையே வந்து சோதிக்க போகுது. அஞ்சலியோட ஆட்டம் வந்து ஆரம்பமா இல்ல சரவணனோட மனசுல ஏற்கனவே முடிஞ்சது அப்படின்னு நினைச்ச காதல் எகெயின் உயிர் பெறுதா? இதுவரை சைலண்டா இருந்த ட்ராக் இப்ப ஸ்லோவா வந்து தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது சாதாரண ட்விஸ்ட் எல்லாம் இல்ல. இது வரப்போற எபிசோட்ல வந்து பெரிய இமோஷனல் எக்ஸ்ப்ளோஷனா வந்து பில்டப் தான் ஆகுது. சரவணன் ஒரு தப்பான ஒரு ஸ்டெப் எடுத்தா அதுக்கான கூலி அவன் மட்டும் இல்ல, ஃபுல் ஃபேமிலி தான் வந்து கொடுத்தே ஆகணும். அதனால இனிமேல் நடக்க போற ஒவ்வொரு சீனுமே நம்ம கவனிக்கணும். ஏன்னா இந்த லவ் ட்ராக் வந்து சாதாரணமா முடிய போறது இல்ல. ஒரு ஃபோன் கால் தான், ஆனா அந்த ஒரு கால் ஒரு குடும்பத்தையே வந்து குலுக்க போகுதா? சரவணன் வந்து எகெயின் காதல் வலையில வந்து சிக்குவானா இல்ல இது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தானா? வரப்போற எபிசோட்ல தான் வந்து உண்மை எல்லாமே நமக்கு தெரிய வரும். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.